ராஜராஜ சோழர் காலத்துல இருந்து பாரதியார் வரைக்கும் வாழ்ந்த மண்ணுங்க இது. தமிழ்நாடுன்னு பேரை சொன்னாவே கலாச்சாரம் பண்பாடுன்னு பேர் போனதுங்க. அகில உலகமே நடுங்கும். ஆனா இப்ப அப்படியா இருக்கு? ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து காலேஜ் போற பசங்களுக்கு வரைக்கும் கஞ்சா போதை பொருள்னு சொல்லிட்டு எல்லாமே ஈஸியா உங்க கைக்கு கிடைக்குது. இப்ப இருக்க அரசாங்கம் இதெல்லாம் தடை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தடை பண்ணி வச்சோம் இப்ப இருக்க குற்றங்கள் எதுவும் குறைஞ்ச மாதிரியே தெரியலையேங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி சொல்லவா? நம்ம தமிழ்நாட்டுல 31,500 பேருக்கு ஒரு அரசு பொது மருத்துவமனை இருக்கு. ஆனா அதே ஈக்குவலுக்கு 15,000 பேருக்கு ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? 2021 நம்ம தமிழ்நாட்டுல 6,882 போதை வழக்குகள் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த வழக்குகள் 10,000 தாண்டி போயிட்டு இருக்குங்க. திருத்தணியில இருந்து நாங்குநேரி வரைக்கும் ரீசெண்டா நடந்த போதை சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இதுக்கப்புறமா நம்ம யோசிக்கல அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நம்மளே போதை பொருளை கொண்டு போயிட்டு அவங்க கையில கொடுக்கறதுக்கு சமங்க. இதனால பல குடும்பங்கள், பெண்கள், தாய்மார்கள் சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையும் சீரழிஞ்சு போயிடுங்க. நீங்க ட்ரக்ஸை முழுமையா எதிர்க்கிற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல நோ ட்ரக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.